Hello friends, welcome back to Grow Yourself YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Akkusativ. Akkusativ ஜெர்மன்ல நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது Akkusativவை வச்சு என்றதை தான் பார்க்க போறோம். இதை வந்து ஜெர்மன் வசனங்களை பார்க்கறதுக்கு முதல்ல Akkusativவை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் நான் தமிழில் தர விரும்புகிறேன். அதுக்கு பிறகு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளங்குறதுக்கு. தமிழில் நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நம்ம படிச்சிருப்போம். இலக்கணம் படிக்கிற நேரத்தில் நம்மளோட தமிழில் வேற்றுமை உறுப்புகள் வந்து 8 இருக்குது. முதலாவது வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை, 8வது வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை, 2ஆம் வேற்றுமை ஐ, 3ஆம் வேற்றுமை ஆள் அப்படின்னு போகுதுண்டு. இதில் 2ஆம் வேற்றுமையாக இருக்கின்ற ஐ என்ற உறுப்பு தான் இங்கே அக்குசட்டிவில் நம்ம அக்குசட்டிவ் கேஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஐ என்றது தமிழில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எப்படி நம்ம இலக்கண ரீதியாக பயன்படுத்துகிறோம்ன்றதை பார்ப்போம். நான் தண்ணீரை குடிக்கிறேன், நான் மரத்தை வெட்டுகிறேன், ரவி சாப்பாடு சாப்பிடுகின்றான் என்றெல்லாம் சொல்லுங்கள். சாப்பாட்டை சாப்பிடுகிறான் இப்படி என்றெல்லாம் வரும். இதுகள் தான் வந்து அக்குசட்டிவ். இந்த ஐ என்று முடிகிறது வந்து அக்குசட்டிவ் ஆக ஜெர்மனில் சொல்லப்படுகிறது. நம்மட தமிழில் உருபு ஐ உருபுன்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இங்கே ஜெர்மனில். ஆனால் தமிழ் பேசுகிற நம்மளுக்கு வந்து ஏன் இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், நம்மட தமிழ் மொழியில் ஒரு ஆர்டிக்கல் என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஆர்டிக்கல் அது வந்து மாறுபடுற விதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அவ்வளவுதான். இதுக்கு உரிய டேபிள் இருக்குது, அதாவது அது பயன்படுத்துகிற அக்குசட்டிவ் ஃபார்மாக மாறுற டேபிள் இருக்குது. அதை முறையாக நம்ம பாடமாக்கி வச்சுருந்தோம்னு சொன்னால் இன்னும் நம்மளுக்கு இலகுவாக அதை பயன்படுத்தி வசனங்களில் கொண்டு போகல. அக்குசட்டிவ் கேஸ்ன்றது மிக முக்கியமான ஒரு கேஸ். ஒரு சின்ன வசனம் அமைக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால், டாட்டிவ் கெனிட்டிவுக்கு போகிறதுக்கு முதல்ல அக்குசட்டிவில் ஒரு தெளிவான விளக்கமும் நம்மளுக்கு பயன்படுத்துகிற முறையும் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் மற்றதெல்லாம் சிம்பிளாக நம்ம பிடிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழில் இப்போ நான் என்றது எழுவாய், என்னை என்றது வந்து பயனிலை என்று சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் நான் என்றது நொமினாட்டிவ், என்னை என்றது வந்து அக்குசட்டிவ். அப்பிள் என்று சொன்னால் நொமினாட்டிவ், அப்பிளை என்று சொன்னோம்னு சொன்னால் அக்குசட்டிவ். இவ்வளவு தான். ஸோ இந்த ஐன்னு மாறும். அக்குசட்டிவில் வந்து நான் கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். நான் வந்து 1 வருஷத்தை வீணாக்கினேன் படிக்கிறதுல. என்னென்னு சொன்னால், எனக்கு சில ட்ரிக்குகள் தெரியலை. இதை படித்து இதை விளங்கினதுக்கு அப்புறம் அதை படிக்கணுமன்றது அதை சொல்லித்தரக்கும் யாருமே இல்லை. நான் சுயமாக படிக்கிற நேரத்தில் இந்த ஸ்டைலில் நான் விளங்கினேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன போல் யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எந்த கேள்வியுமே கேட்காம இன்னும் நான் காட்டுறேன் இந்த டேபிள் 3ஐயுமே பாடமாக்குங்க. அதாவது டி டே டஸ்ன்ற ஆர்டிக்கல் எப்படி அக்குசட்டிவாக மாறுது, அதே மாதிரி பிரதிபெயர் சொற்கள் ஆன நான், என்னை, நான், அவள், அது என்றதெல்லாம் எப்படி ஒரு அக்குசட்டிவாக மாறுது. அதாவது இஷ் வந்து மிஷ்ஷா மாறு, டூ வந்து டிஷ்ஷா மாறு. இதையும் வந்து எந்த கேள்வியுமே கேட்காம பாடமாக்குங்க. அது அப்படியே அந்த டேபிளை. இன்னொரு டேபிள் வந்து மிகவும் முக்கியமான டேபிள் வந்து நம்மளோட சொந்த உடைமைகள், நம்மளுக்கு சொந்தமானதுகளை பற்றியும் பிறருக்கு சொந்தமானதை பற்றியும் கதைக்கிறது. அதாவது பொசசிவ் ப்ரொனோமன் இம் அக்குசட்டிவ் என்று சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா, என்னுடைய நாய், அவளுடைய புத்தகம், அவனுடைய ஷூட், எதெண்டால நம்ம சொல்கிற நேரத்தில் இந்த பொசசிவ் ப்ரொனோமன் இன் அக்குசட்டிவ் இதையும் நம்ம பாடமாக்கி வச்சிருக்கணும். இந்த 3 டேபிளையும் நீங்கள் தரோவாக மனப்பாடமாக்கி வச்சு கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் பிறகு எந்த கரைச்சலுமே இல்லை, நீங்கள் வசனங்கள் அமைக்க முடியும். சரி, வாங்க அடுத்தது வந்து ஜெர்மனில் சிம்பிளாக நம்ம எப்படி வசனம் அமைக்கிறது அக்குசட்டிவை வச்சுன்றதை பார்ப்போம். மாலாட்ட ஒரு நாய் இருக்குதுன்னு சொன்னால் நாயிர ஆர்டிக்கல் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பெரிய பிரச்சனையை வந்து எல்லா பொருளுக்கும் எல்லா எந்த வகையான நபராக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கலை தெரிஞ்சு வச்சிட்டோம்னு சொன்னால் ஜெர்மன் மிக மிக எளிதான ஒரு விஷயம். சரியா? இப்போ நம்மளுக்கு நாய் என்றது ஆர்டிக்கல் வந்து டேயான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ டேயாட அந்த நம்ம 3 ஆல்ரெடி நான் சொன்னதில் அந்த டேயா வந்து டேனா மாறுற அந்த சார்ட்டை நம்ம இப்போ வச்சு தான் இதை பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பெஸ்டிம் ஆர்டிக்கல் இதுகள்லையும் நம்ம தெளிவிரிந்திருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாயை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு என்றது இங்கே வருகிறது. இப்போ இங்கே வந்து இது வந்து
உன்பெஸ்டிமாட்டிக்கல் எப்படி டேயாட உன்பெஸ்டிமாட்டிக்கல் einen என்று வரும். ஸோ ich habe einen Hund. மாலா ஒரு நாயை வைத்திருக்கிறாள்னு சொன்னாலும் அதே மாதிரி மாலா hat einen Hund என்று வரும். இப்போ அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் er hat ein Auto என்று வரும். ஸோ இப்படித்தான் அக்குசட்டிவ் வசனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு அக்குசட்டிவ் வந்து 2 முறை ஒரு வசனத்தில் பயன்படுத்தப்படுமா என்று பார்த்தா அதுக்கு ஆமன்னா நம்ம சொல்லணும். ஆனால் சில நிபந்தனைகளோட விதியோட தான் அது வரும். எப்படின்னு சொன்னால் ப்ரப்போசிஷன்ஸ் அண்டு 7 ப்ரப்போசிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரப்போசிஷன்ஸை நம்ம ஒரு வசனத்தில் பயன்படுத்துகிற நேரத்தில் அதுக்கு பின்னாடி நம்ம அக்குசட்டிவை தான் பயன்படுத்தணும். இதுதான் இதில் இருக்கிற விதி. அதே மாதிரி டாட்டிவ்க்குரிய கேசஸும் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நான் ஒரு கார் வாங்கினேன் அம்மாவுக்காக என்றது வந்து ich kaufe ein Auto. நான் ஒரு கார் வாங்கினேன் அம்மாவுக்காக என்ற நேரத்தில் நம்ம ich kaufe ein Auto für meine Mutter என்று வரும். ஸோ இதில் பாருங்கள், இதில் für என்ற ப்ரிப்போசிஷன்ஸ் வாரதால் அங்கே நம்ம அக்குசட்டிவ் கேஸ்ட ஃபார்மெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த முறையில் தான் 2 முறை நம்ம அக்குசட்டிவ் ஒரு வசனத்தில் பயன்படுத்துகிறோம். வெரி வெரி சிம்பிள், குழப்பிக்கொள்ளாதீங்க. முதல்ல சிம்பிளாக டிரெக்ட் ஆப்ஜெக்டிவ் வர அக்குசட்டிவை நிறைய வசனங்கள் எழுதி பாருங்கள். அதுக்கு பிறகு ப்ரொபோசிஷன்ஸ் 7 என்று சொல்லப்படுது. இதுகளோட குட்டி குட்டி வசனங்கள் அமைச்சு பாருங்கள். பிறகு சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுவோமானால், அவர் எனக்காக பூ வாங்குகிறார் என்று நம்ம இப்படி சொல்லுவோம். Er kauft die Blumen für mich. எனக்காக அவர் அந்த பூக்கள் வாங்குறார் என்று சொல்கிறது. வெரி சிம்பிள். நீங்கள் நிறைய வசனங்கள் எழுதி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு இலகுவாக இருக்கா. அடுத்ததாக வந்து அக்குசட்டிவ்க்குரிய வேஃப்ராகன் என்ன என்று பார்த்தோம்னா வெம், அடுத்தது வந்து வஸ். வெம்ன்றது யாரை, வஸ்ன்றது வந்து என்ன என்றது. என்ன என்ற ஒரு வாக்கியம் அமைக்கிறது, கேள்வி அமைக்கிறோம், மன்னிக்கணும், கேள்வி அமைக்கிற நேரத்தில் நம்ம அக்குசட்டிவ் விடைய அறியலாம். வென்னன்ற கேள்வி அமைக்கிறதுல மூலம் நம்ம அக்குசட்டிவ் விடைய அறியலாம். இப்போ நம்ம வெம் வஸ் என்றதுக்குரிய கேள்விக்கு சில உதாரணத்தை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மாலா வந்து ரவியை விரும்புகிறாள் என்று வச்சுக்கொள்வோம். மாலா லீப்ஸ் ரவி அண்டு இதுதான் அக்குசட்டிவ் வந்து ரவியா வருது. இப்போ இந்த ஒரு வசனம் இதில் வந்து வெம்ன்றது வந்து யாரை. இப்போ யாரை மாலா விரும்புகிறார் என்று கேள்வி கேட்கணும். வென் லிப்ஸ்ட் மாலா என்று சொன்னால் மாலா யாரை விரும்புகின்றார். ஸோ விடை வந்து கேள்விக்குரிய விடை வந்து ரவி என்று வரும். அடுத்தது வஸ்ஸுக்கு பார்ப்போம். பஸ் ஹவுஃபன்சி, நீங்கள் என்ன வாங்குறீங்க என்று கேட்டால் ich kaufe ein Auto, நான் ஒரு காரை வாங்குகிறேன் என்று வரும். ஸோ இந்த முறைகளில் வந்து அக்குசட்டிவ்க்குரிய கேள்விகள் கேட்கப்படும். ஸோ 2 வேஃப்ராகன் தான் இதுக்கு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்காக சில எக்ஸசைஸ் நான் தந்திருக்கிறேன். இந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். ஸோ இதை தவிர்த்து நீங்களும் செல்ஃபாக நிறைய வசனங்கள் எழுதி பழகுங்க. நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் இதில் ஒரு தெளிவான அறிவும் ஒரு பயப்படாத ஒரு தன்மையும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த 3 டேபிளை மறக்காமல் பாடமாக்கி அக்குசட்டிவ் கேஸை கிளியர் ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.